சந்தையில் ஒரு தயாரிப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் ஒரு சாதாரண நுகர்வோராக தேடினாலும் நண்பர்களே, இதை நீங்கள் உங்கள் வீட்டிற்காகவும் வாங்கலாம். உங்களிடம் ஒரு தொழிற்சாலை அமைப்பு இருந்தாலும் அல்லது உணவகம் இருந்தாலும் நீங்கள் இந்த தயாரிப்பை வாங்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சிறு தொழிலையோ அல்லது சிறிய தொழிற்சாலையோ தொடங்க விரும்பினால் அதையும் செய்யலாம். அந்த அளவிற்கு ஒரு இயந்திரத்தை ஐயா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே ஐயா, எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நன்றிங்க. சரிங்க. ராவத் அவர்களை பற்றி அறிமுகம் தேவையில்லை, பலருக்கும் தெரிந்திருக்கும். இவரது கண்டுபிடிப்புகள் குறித்து நான் தொடர்ந்து வீடியோக்கள் பதிவிட்டு வருகிறேன். ஒவ்வொரு முறையும் புதிய சுவாரஸ்யமான விஷயங்களுடன் வருகிறார். சரி சார், இந்த முறை என்ன ஸ்பெஷல்? உங்களை அறியாதவர்களுக்காக ஒரு சிறிய அறிமுகம் கொடுங்கள். நான் சுரேந்தர் சிங் ராவத், இந்த ஸ்ரீ நீலகாந்த் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திலிருந்து. எங்கள் அலுவலகம் புது தில்லி, படேல் நகர் 236 அமைந்துள்ளது. நீங்கள் கேட்டபடி இந்த வீடியோவில் தற்போது புதிதாக என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றுள்ளன? சார், இந்த வீடியோவில் ஒரு புதிய விஷயம். நம் வாழ்க்கையில் தண்ணீர், நெருப்பு இரண்டுமே மிக முக்கியம். காற்றுக்கும் முக்கியத்துவம் உண்டுதான். ஆனால் இப்போது தண்ணீர், நெருப்பு பற்றித்தான் அதிகம் பேசுகிறோம். அதனால் இவை சார்ந்த இயந்திரங்களையே உருவாக்கியுள்ளோம். எல்லா வீடுகளுக்கும் அந்த சிலிண்டர் சென்றடையவில்லை. மேலும் பலருடைய உணவகங்களும் அது மூடப்பட்டு விட்டன அல்லது அவர்கள் உணவின் விலையை உயர்த்தி விட்டார்கள். நாங்கள் தற்போது டீசலில் இயங்கக்கூடிய ஒரு அடுப்பை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். நீங்கள் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தும் எல்பிஜிக்கு இணையாக இது இருக்க போறது. இந்த அடுப்பு அதை விட விலை மலிவாக இருக்க போறது. நண்பர்களே, இந்த அடுப்பை நீங்கள் விற்பனை செய்யலாம் அல்லது உங்களுக்காக வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் சாருடன் வர்த்தகம் செய்யலாம், டீலர் ஆகலாம், விநியோகஸ்தராகலாம். மேலும் உங்கள் பகுதியில் விநியோகம் செய்யலாம். கேஸ் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் இடங்களில் மக்கள் பல மணி நேரம் வரிசையில் நிற்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல் இதையும் விநியோகம் செய்வதற்கு அந்த வாடிக்கையாளர்களை நீங்கள் இலக்கு வைக்கலாம். ஃபேஷன் மீண்டும் வரும். தேவ் ஆனந்த் காலத்துல அவர் கீழே ரொம்ப டைட்டான பைஜாமா மாதிரி பேண்ட் போடுவாரு. அப்புறம் பேல்பாட்டம் வந்துச்சு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி கீழே டைட்டான பேண்ட் வந்துடுச்சு. ஜீன்ஸா இருக்கட்டும், பேண்டா இருக்கட்டும். அதனாலதான் டெக்னாலஜி கண்டிப்பா ரிவர்ஸ் ஆகும். இன்னைக்கு 30, 35, 40 வருஷத்துக்கு அப்புறம் மண்ணெண்ணெயில ஓடின அதே ஸ்டவ்வை நான் உங்களுக்கு காட்டினேன். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் அந்த காலத்தில் அவை மண்ணெண்ணெயில் இயங்கின. இதை நாங்கள் டீசலுக்கு ஏற்ப வடிவமைத்துள்ளோம். இது சுத்தமான டீசல் இயங்கும் சார். டீசல் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. இப்போது கேஸ் தட்டுப்பாடு நிலவுவதால் ஒரு வணிக ரீதியான சிலிண்டர் 4400, 4500 ரூபாய்க்கு கிடைக்கிறது. கேஸ் விலை கிலோ 300 ரூபாய் ஆகிவிட்டது. மேலும் அதன் இயக்க செலவு கேஸை விட குறைவாகவே உள்ளது சார். அதே சமயம் வெப்பமும் முழுமையாக கிடைக்கிறது சார். நீங்கள் இரண்டையுமே மிகச்சிறப்பாக தயாரித்து வச்சுள்ளீர்கள். வீட்டு உபயோகத்துக்கு தேவை என்றால் அதற்கான வசதிகளும் எங்களிடம் உண்டு. வணிக ரீதியான பயன்பாட்டுக்கும் நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதையும் தாராளமாக பயன்படுத்தலாம். இதோட கெபாசிட்டி என்ன? இதுல பெருசு இருக்கா இல்ல இது மட்டுமா? சார், இதுதான். இது எல்லா வேலையும் முடிக்கும். வீட்டுக்கோ இல்ல இடம் கம்மியான ஃபுட் கார்ட் வச்சிருக்கவங்களுக்கோ இது கச்சிதமா இருக்கும். மோமோஸ் ஸ்டீமரை ஈஸியா ஓட்டலாம். வறுவல் கடாயையும் இதில் பயன்படுத்தலாம். ஃபுட் ட்ரக், ஃபுட் கார்ட், ஹோட்டல்கள், உணவகங்கள், கஃபேக்கள் என பலவற்றிற்கு இதை பயன்படுத்தலாம். இவை அனைத்திற்கும் இது மிகச்சிறந்தது சார். இடமும் குறைவாகவே பிடிக்கும். மேலும் இதை இயக்குவதற்கு மின்சாரம் தேவையில்லை என்பதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய சிறப்பம்சம். ஏர் பம்ப், டீசல் டேங்க் ரெண்டுமே இருக்கு. முக்கியமா டீசலுக்கு மேல இருக்கிறத மாத்தியாச்சு சார். சரி, ஆரம்பத்தில் இதை இயக்குவதற்கு மண்ணெண்ணெய், அதாவது இதற்கு பயன்படுத்துமே மண்ணெண்ணெய் கொண்டுதான் இதை எரிக்க வேண்டியிருந்தது. அதை வச்சுதான் எரிக்க வேண்டியிருந்தது. இப்போது நாங்கள் இதை மாற்றி டீசலுக்கு கொண்டு வந்து விட்டோம். டீசலிலும் இது எவ்வளவு நன்றாக ஓடுகிறது என்று பாருங்கள். சரி, நான் இதை சொல்லுங்க சார். இதன் கொள்ளளவு எவ்வளவு? இதுக்குள்ள எவ்வளவு பிடிக்கும்? இது 2 லிட்டர். இது 2 லிட்டர் டீசல் கொள்ளளவு கொண்டது. இதுவும் 2 லிட்டர். இது 5 லிட்டர். இது 5 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. இது செங்குத்தாக வெர்டிகலாக உள்ளது. மேலும் இது இப்படி இருக்கிறது. ஆமாங்க. அப்புறம் பெரிய அளவுல சமைக்க பிரியாணி மாதிரி ஏதாவது செய்யணும்னா பெரிய வேலைகளுக்கு இதுவும் இருக்கு சார். இல்லைன்னா இதுவே போதும். சரி, இது நமக்கு கேஸ் சிலிண்டரை விட விலை குறைவாக இருக்கும். ஆம் சார், கேஸை விட இதன் இயக்க செலவு குறைவு. ஏன் மக்கள் இப்படி வீணாக அலைந்து திரிந்து நீண்ட வரிசையில் காத்து நிற்கிறார்கள் சார்? இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இதை பத்தி தெரியல. சும்மா இண்டக்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. சிலர் டீசல் அடுப்பு வாங்குறாங்க. அது ரொம்ப பெருசா இருக்கும். அது போடுற சத்தம் தாங்க முடியாது. அப்புறம் இந்த இண்டக்ஷன் கிராமப்புறங்கள்ல சாயங்காலத்துக்கு மேல வோல்டேஜ் இருக்காது. அதனால அது வேஸ்ட். அதுக்கு பதிலாக மின்சாரம் இருந்தாலும் இல்லாட்டியும் டீசலை ஊத்துனா வேலை முடிஞ்சது சார். இதோ இந்த இயந்திரத்தை இயக்கி காட்டுகிறேன். அப்போ நாங்கள் தான் முதல் என்று சொல்லவில்லை. எங்களை விட பெரிய நிறுவனங்கள் பல உள்ளன. ஆனால் முன்பு கோடிக்கணக்கில் செலவு செய்து பெரிய ஆலைகள் அமைக்க வேண்டி இருந்தது.
அதற்காக அவர்கள் தொழில்பேட்டைகளில் தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டியிருந்தது. மேலும் அவர்கள் இந்தியா முழுவதும் விநியோகம் செய்து வந்தனர். இன்றும் நிறுவனங்கள் அவ்வாறே செய்கின்றன. ஆனால் நாங்கள் ஒரு சிறிய இயந்திரத்தை உருவாக்கியுள்ளோம். இதை குறைந்த வளங்களை கொண்டு வீட்டிலேயே நிறுவி உங்கள் பகுதிக்கு தேவையான பொருட்களை நீங்களே தயாரித்துக் கொள்ளலாம். இதனால் நீங்கள் மற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. தண்ணீர் என்பது உணவு மற்றும் பானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை தேவை. இந்த தொழில் எப்படிப்பட்டது என்றால் இதில் ஒருவர் ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டார். மேலும் தண்ணீர் தொழில் என்பது 12 மாதங்களும் செய்யக்கூடியது. இது பருவகால தொழில் அல்ல. இதில் லாபமும் அதிகம். மேலும் இதில் எளிதில் போட்டி உருவாகாது சார். இப்போது நான் மெஷினை இயக்கி காண்பிப்பது போல இதில் என்னவென்றால் சார், ஆரம்பத்தில் வரும் 2-3 பாட்டில்கள் சரியாக நிரப்பப்படாது. அதன் முழு சைக்கிளும் சொரிஜட்டி நின்று முடிந்த பிறகு ஃபில்லிங் செய்யும் பணி தானாகவே ஆரம்பமாகிவிடும் சார். பாருங்க, இது காலியா இருக்கு. முதல்ல வர்ற 2-3 பாட்டில இப்படிதான் இருக்கும் சார். ஆரம்ப கட்டத்தில் இது முழுமையாக தொடங்குவதற்கு சற்று கூடுதல் அவகாசம் எடுத்துக்கொள்ளக்கூடும். அது முடிவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா வெறும் 2 பாட்டில தான். இப்போ பாருங்க, ஃபில்லிங் வேலை இப்பதான் ஆரம்பம் ஆயிடுச்சு சார். இதையெல்லாம் நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். இவ்வளவு சிறிய மெஷின் இது. இதிலேயே கேப்பிங் ஆகிவிடும். பாட்டிலும் தானாகவே நிரம்பிவிடும். எல்லாம் தானாகவே சேர்ந்து விடும். நேராக இங்கே விழுந்து கொண்டே இருக்கும். வா சார், நீங்க செம மெஷின் செஞ்சிருக்கீங்க. அதாவது இவ்வளவு சிறிய பிளான்ட்டில் இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் என்று உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒருவேளை இதற்காக இந்த தண்ணீர் பிசினஸ் செய்திருந்தால் பெரிய பிளான்ட் அமைக்க வேண்டியிருந்திருக்கும். நிச்சயமாக பொருத்தணும். இன்றும் பிபிஎம் மெஷின் விலை ரொம்ப அதிகம் சார். இதை பாருங்க, தானியங்கி முறையில் இந்த பாட்டில் நகர்ந்து வரும்போது யாரும் இதை இழுக்கவில்லை. அது தானாகவே கீழே விழுவதை நீங்கள் கவனிக்கலாம். இதோ பாருங்க, மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சார், வால்யூம் சரியாக இருக்கிறதா சார்? சரியான வால்யூம் தான் சார். சில நிமிஷங்களிலேயே உங்கள் மொத்த குவியலும் தீர்ந்து விட்டது. இதோ பாருங்கள் அண்ணே, இதை இயக்குவதற்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. பொருட்களை சரி செய்ய மட்டும் இன்னொரு ஆள் தேவை. சரக்குகள் எடுக்கப்படும். அடுத்து லேபிளிங் வேலைகள் தொடரும். இந்த இயந்திரத்தை இயக்க வெறும் 2 பேர் இருந்தாலே போதும் இல்லையா? இந்த அமைப்பை வீட்டிலேயே நிறுவ முடியும். நிச்சயமாக இதை வீட்டிலேயே நிறுவலாம். இதில் நீங்கள் உங்கள் பகுதியில் நிரப்பி உங்கள் பகுதியிலேயே விநியோகம் செய்து நல்ல வருமானம் ஈட்டலாம். இப்போது இதற்குள்ள நாங்கள் 3 மாடல்களை உருவாக்கியுள்ளோம். முதலில் நாங்கள் தயாரித்த இயந்திரம் அரை தானியங்கி முறையில் இருந்தது. பின்பு நாங்கள் ஒரு முழு தானியங்கி மாடலை உருவாக்கினோம். 3வது மாடலும் முழு தானியங்கி தான். முந்தைய மாடலுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கலாம். சார், இதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. என் முதல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின் 9 பிபிஎம் திறன் கொண்டது. அதாவது நிமிடத்திற்கு 9 பாட்டில்கள். 1 லிட்டர் பாட்டில்களும் அதே வேகத்தில் தான் வரும். 500 250 மில்லிலிட்டரில் தலா 9 பாட்டில்கள் வந்தன. இப்போது புதிய தொழில்நுட்பத்தால் மேம்படுத்தியுள்ளோம். இனி 1 லிட்டர் பாட்டில்கள் நிமிடத்திற்கு 20 வீதம் 20 பிபிஎம் வெளிவரும். அதே அரை லிட்டர் பாட்டில்களை எடுத்தால் அந்த மெஷின் 24 பிபிஎம் வேகத்தில் இயங்கும். மேலும் நீங்கள் 250 மில்லி பாட்டில்களை எடுத்தால், அதாவது இன்றைய காலகட்டத்தில் திருமணம், விசேஷங்கள் மற்றும் ஜூஸ் போன்றவற்றில் 250 மில்லி பாட்டில்கள் சந்தையில் அதிகம் புழக்கத்தில் உள்ளன. அதன் அதிகபட்ச உற்பத்தி 30 பிபிஎம் ஆகும். அதாவது நிமிடத்திற்கு 30 பாட்டில்கள் வெளிவரும். சரி சார், இந்த செடியை யாராவது வளர்க்க விரும்பினால் அதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும் மற்றும் எந்த மாதிரியான வெளிச்சம் தேவைப்படும்? சார், இதை பாருங்கள், இதை வீட்டிலே கூட வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா இது வீட்டு மின்சாரத்திலே இயங்கும் சார். இருந்தாலும் இதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 அடிக்கு 20 அடி இடமாவது தேவைப்படும். இதை விட பெரிய இடம் இருந்தால் இன்னும் நல்லது. ஏன்னா காலி பாட்டில்களை வைக்கணும், அப்புறம் நிரப்பின பிறகு அவற்றை ஒன்றா கட்டி வைக்கவும் இடம் தேவைப்படும். அதனால கொஞ்சம் இடம் தாராளமாக இருந்தால் வேலை செய்வது வசதியாக இருக்கும். இது எங்கு வேண்டுமானாலும் நகர்த்தலாம். சரி, நீங்கள் இதில் சக்கரங்களையும் பொருத்தி உள்ளீர்கள். ஒரு அறைக்குள் முழுமையாக அதை சரி செய்யலாம். நகரும் தன்மையால் எங்கும் சரி செய்ய முடியும். இயந்திரம் மிகவும் சிறியது. அப்ப அதற்கேற்ப இதில் எந்த வேலை செய்யும் ஆட்களும் மிக குறைவாகவே இருப்பார்கள். இதுக்கு ஒரு ஆள் போதும் பாட்டில்களை வைப்பதற்கு. இந்த முழு வேலைக்கும் குறைந்தது 3 பேர் தேவை. ஸோ இந்த பாட்டில் நிரம்பியதும் 2 பேர் லேப்லிங் செய்து கொண்டிருப்பாங்க. அப்புறம் அதே 2 லேப்லிங் செய்து பேக்கிங் செய்வாங்க. உங்க பெட்டி தயாராகிவிடும். நல்லது, ஒரு நல்ல தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்க. பெரிய ஃபேக்டரியா இருந்தா கோடிக்கணக்கான முதலீடு, ஆட்கள் தேவைப்படும். ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்கள நிர்வகிக்கணும் இல்லையா? அப்புறம் மின்சார நுகர்வும் அதிகமா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க
நம்ம வீட்டு ஆட்களே 4-5 பேர் இருந்தா சேர்ந்து செய்யலாம் சார். இதுல வெளியிருந்து ஏத்துங்க. முழு குடும்பமும் அது இந்த மாதிரி தொழிலை செய்ய விரும்பினால் திருக்கிதிரே இது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பியா? ஏனெனில் தண்ணீரின் தேவை ஒருபோதும் முடிவடையாது. தினமும் கூடுகிறது சார். இப்போ சொல்லுங்க, இதன் பாட்டில் மார்க்கெட்டில் எங்கே வாங்கணும்? அதன் போஸ்ட் ஐயா, அது பாருங்க, யார் எந்த பகுதியிலிருந்து போன் செய்கிறாரோ அதே பகுதியிலிருந்து உற்பத்தியாளரை ஏற்பாடு செய்கிறோம். அப்படியே 1 லிட்டர் பாட்டிலை தயாரித்து அதை பேக் செய்வதற்கான செலவு ஒரு பாட்டிலுக்கு RS5 தான் வருகிறது சார். அவன் தன் பகுதியில் மொத்த வியாபாரிக்கும் கடைக்காரனுக்கும் என்ன விலைக்கு கொடுப்பான் என்று பார்க்க வேண்டும். பிறகு கடைக்காரன் அதே பாட்டிலை வாடிக்கையாளருக்கு 20 ரூபாய்க்கு விற்பான். சரி, நீங்க நேரடியா கடைக்காரரை தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை. உங்களோட இணையும் டீலர்கள் விநியோகஸ்தர்களுக்கு மொத்தமா கொடுக்கலாம். மொத்தமா வாங்குபவர் உங்கள்கிட்ட 2, 4, 5 பீஸ் வாங்க மாட்டாரு. அவங்களுக்கு நீங்க ஒரு முழு 12 பீஸ் பெட்டியை பண்ணி கொடுக்கலாம். அதன்படி நீங்கள் லாபம் குறைத்தால் அவர்கள் அதிகம் வாங்குவார்கள். பின் சில்லறை விற்பனையாளர் வாடிக்கையாளரிடம் வசூலிப்பார். மொத்த வியாபாரிகள் சார் 2 பீஸ் பெட்டி எடுக்க மாட்டாங்க. வண்டியா தான் எடுப்பாங்க. ஒரு பெட்டியில கிடைக்குமா சார்? அவங்களோட வண்டியா தான் எடுப்பாங்க சார். இதை பராமரிக்கிறது மிகவும் எளிது. இதனுடன் நான் சில உதிரி பாகங்கள் இலவசமாக கொடுக்கிறேன். இப்போது நீங்கள் கேட்பீர்கள் சார், இதன் விலை என்ன என்று. இதன் விலை என்ன சார்? நாங்க உற்பத்தியாளர்கள் என்பதால் இதன் விலையை சொல்ல மாட்டோம். விலைவாசி உயர்வால் தினமும் புதிய விலைகள் ஆகிவிடுகின்றன சார். நாங்கள் ஒரு நிலையான கட்டணத்தை முடிவு செய்துள்ளோம். வாங்குபவரின் பிரச்சனைக்கான கட்டணத்தை அறிய விரும்புவோர் என்னை அழைக்கலாம் சார். அதே போல நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்று நான் உங்களுக்கு தண்ணீர் மற்றும் நெருப்பு பற்றிய எங்கள் வீடியோவை காண்பிப்பேன். அவை வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவை. தண்ணீர் மற்றும் நெருப்பு இயந்திரங்கள். தண்ணீரில் பாட்டில் நிரப்பும் ஆலை எப்படி இருக்கும், அது வீட்டு மின்சாரத்திலேயே இயங்கும் என்பதையும் காட்டினேன். அடுத்து மிகவும் சிக்கனமான அடுப்புகளை காட்டினேன். அதில் பெரிய கணக்கீடு எதுவும் இல்லை. மலிவான மிகவும் பயனுள்ள அடுப்புகள் ஐயா. டீசலில் இயங்குபவை. முன்பு மண்ணெண்ணெயிலே போடின மண்ணெண்ணெய் இயந்திரங்களை மாற்றி டீசலில் இயங்கும்படி செய்துள்ளோம் ஐயா. சரிக்கு உங்களுடன் 3 வகையானோர் சேரலாம். ஒருவர் மினரல் வாட்டர் பாட்டில் தொழிற்சாலை அமைக்க விரும்புபவர். மற்றொருவர் உங்களுடன் அடுப்பை எடுத்துக்கொண்டு சந்தையில டீலர், இந்த டிஸ்ட்ரிபியூட்டராக சப்ளை செய்பவர். எங்கள் விநியோகஸ்தர் டீலர் ஆகலாம் அல்லது சொந்த உபயோகத்திற்கு வாங்கலாம். 3வது வகையினர் உங்களை தொடர்பு கொண்டு தங்கள் உணவகம், தேநீர் கடைக்காக உணவு பானங்கள் பரிமாறப்படும், சிலிண்டர் பயன்படுத்தப்படும் எந்த இடத்துக்கும் அவர்கள் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக செய்யலாம் சார். சார் எங்கே வரணும் சார்? அதுக்காக அவர் டெல்லிக்கு வர வேண்டும். என் முகவரி ஸ்ரீ நீலகண்ட இண்டஸ்ட்ரீஸ் ஓல்ட் மார்க்கெட், வெஸ்ட் படேல் நகர், நியூ டெல்லி 8. என் பெயர் சுரேந்தர் சிங் ராவத். ஓகே, நன்றி சார். நீங்கள் முழு வீடியோவையும் பார்த்திருப்பீர்கள். இப்போது நான் உங்களுக்கு முழு வணிக மாதிரியையும் விரிவாக விளக்குகிறேன். இந்த 2 இயந்திரங்களும் வெறுமனே இரும்பால் செய்யப்பட்ட பொருட்கள் அல்ல. இவை உங்களின் பொருளாதார நிலையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கருவிகள். எந்த ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பும் அதன் சந்தை தேவையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் மற்றும் எரிபொருள் ஆகிய 2ம் மனிதனுக்கு அன்றாடம் தேவைப்படும் அடிப்படை வசதிகள். முதலில் இந்த சிறிய அளவிலான தண்ணீர் பாட்டில் நிரப்பும் தொழிற்சாலையின் வணிக மாதிரியை பார்ப்போம். இதை பொறுத்தவரை உற்பத்தி ஒரு பகுதி மட்டுமே. உண்மையான சவால் சந்தைப்படுத்துதலில் தான் உள்ளது. நீங்கள் தயாரிக்கும் தண்ணீரை நேரடியாக பொதுமக்களிடம் விற்கப் போவதில்லை. மாறாக வணிகர்களிடம், அதாவது B2B முறையில் தான் விற்கப் போகிறீர்கள். உங்கள் பகுதியில் உள்ள மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், பேக்கரிகள், உணவகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களை பட்டியலிடுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 முதல் 30 கடைகளுக்கு நேரில் சென்று உங்கள் தண்ணீர் பாட்டில்களின் மாதிரிகளை வழங்குங்கள். ஆரம்பத்தில் 10 பெட்டிகள் வாங்கினால் ஒரு பெட்டி இலவசம் என்பது போன்ற சலுகைகளை அறிவிப்பதன் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை எளிதாக ஈர்க்க முடியும். ஒரு பாட்டிலின் உற்பத்தி செலவு தோராயமாக 5 ரூபாய் என்றால் அதை நீங்கள் கடைகளுக்கு 12 அல்லது 13 ரூபாய்க்கு விற்கலாம். அவர்கள் அதை 20 ரூபாய்க்கு விற்பார்கள். இதில் கடைக்காரர்களுக்கும் நல்ல லாபம் கிடைப்பதால் அவர்கள் தாமாகவே முன்வந்து உங்களிடம் பொருட்களை கொள்முதல் செய்வார்கள். இந்த தொழிலில் வெற்றி பெற விநியோக சங்கிலியை தடங்கலின்றி பராமரிப்பது மிக அவசியம். ஒருமுறை ஒரு கடையில் உங்கள் பிராண்ட் தண்ணீர் விற்க தொடங்கிவிட்டால் வாரம் ஒரு முறை தவறாமல் அங்கு சென்று இருப்பு குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக டீசல் அடுப்பு வணிகத்தை பார்ப்போம். இன்று வணிக ரீதியான எரிவாயு சிலிண்டர்களின் விலை விண்ணை தொட்டுள்ளது.
இதனால் தெருவோர உணவகங்கள், துரித உணவு கடைகள் மற்றும் சிறிய ஹோட்டல்களை நடத்துபவர்கள் தங்களின் லாபத்தில் பெரும் பகுதியை எரிபொருளுக்காகவே செலவிட வேண்டியுள்ளது. இந்த நெருக்கடியை தீர்க்கும் ஒரு சிறந்த உள்ளூர் தொழில்நுட்பமாக, அதாவது நமது ஊர்பாணியில் சொல்ல போனால் ஒரு நேர்த்தியான தேசி ஜுகாட் ஆக இந்த டீசல் அடுப்புகள் சந்தையில் அறிமுகமாகியுள்ளன. இதை நீங்கள் எப்படி விற்க வேண்டும்? வெறும் வார்த்தைகளால் இதை விற்க முடியாது. நீங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி செயல்முறை விளக்கம் அளிக்க வேண்டும். ஒரு சிறிய உணவகத்திற்கு சென்று இந்த அடுப்பை பற்ற வைத்து அதன் வெப்பத்தின் அளவையும் 1 மணி நேரத்திற்கு ஆகும் டீசல் செலவையும் அவர்கள் பயன்படுத்தும் எரிவாயு சிலிண்டரின் செலவோடு ஒப்பிட்டு காட்டுங்கள். ஒரு நாளுக்கு அவர்கள் எவ்வளவு பணத்தை சேமிக்க முடியும் என்பதை புள்ளி விவரங்களுடன் விளக்கினால் எந்த ஒரு வணிகரும் இதை வாங்க தயங்க மாட்டார்கள். நீங்கள் இந்த அடுப்புகளின் மொத்த விநியோக உரிமையை பெற்று உங்கள் மாவட்டத்திற்குள் ஒரு வலுவான டீலர் நெட்வொர்க்கை உருவாக்கலாம். இதற்காக நீங்கள் அதிக ஆட்களை வேலைக்கு அமர்த்த வேண்டியதில்லை. கமிஷன் அடிப்படையில் வேலை செய்யும் உள்ளூர் இளைஞர்களை விற்பனையாளர்களாக நியமிக்கலாம். அவர்கள் விற்கும் ஒவ்வொரு அடுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊதியமாக வழங்கலாம். இந்த 2 வணிகங்களுக்கும் டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் மிகவும் முக்கியமானது. நீங்கள் ஒரு Facebook பக்கத்தை உருவாக்கி உங்களின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை பற்றி தொடர்ந்து பதிவிடலாம். காணொளிகளை உருவாக்கும் போது அவற்றின் முகப்பு படங்கள் மிக தெளிவாகவும் பார்த்தவுடனே கிளிக் செய்ய தூண்டும் வகையிலும் வடிவமைக்க வேண்டும். உங்களை போன்ற படைப்பாளிகளுக்கு இந்த உத்தி மிகவும் எளிமையானது மற்றும் வணிகத்தை ஆன்லைனில் மிக வேகமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும். தொடக்கத்தில் நீங்கள் ஒரு சிறிய 20க்கு 20 அறையில் இந்த தொழிலை ஆரம்பித்தாலும் வரக்கூடிய லாபத்தை ஆடம்பர செலவுகளுக்கு பயன்படுத்தாமல் மீண்டும் தொழிலிலேயே முதலீடு செய்ய வேண்டும். வணிகம் என்பது ஒரே நாளில் வெற்றி பெறும் ஒரு மாயாஜாலம் அல்ல. அது தொடர்ச்சியான உழைப்பு, வாடிக்கையாளர் மீதான அக்கறை மற்றும் காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றை கொண்டது. சந்தையில் பல போட்டியாளர்கள் வருவார்கள். ஆனால் நீங்கள் தரத்திலும் சொன்ன நேரத்தில் பொருட்களை விநியோகம் செய்வதிலும் உறுதியாக இருந்தால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. உங்களுடைய குறிக்கோள் நீண்ட கால வெற்றியாக இருக்க வேண்டும். இந்த விரிவான வணிக திட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டி இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள், இப்போது களத்தில் இறங்கி செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது.